ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவோட வீட்டுக்கு குறிஞ்சிநாதன் வராங்க. அப்போ தட்டில் அவங்க பூ பழம் எல்லாம் எடுத்துகிட்டு வரவும் இவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்கவும் குறிஞ்சிநாதன் சொல்கிறாங்க, என்ன ஜானு மேடம் என்ன அங்கே எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அப்போ ஜானு கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் பேர் எனக்கு கல்யாணம்லாம் அதனால தான் வாழ்த்துக்கள் சொல்லலான்ட்டு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜானு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. உங்கள் பேரனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் இப்போமே என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நான் சொல்லிட்டு போகலான்னு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தாம்பளத்தை வச்சுட்டு போகவும் அப்போ சிபி ஓடி வராங்க. குறிஞ்சிநாதன் அவங்க போகவும் அப்போ சிபி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்கு ஜானுமா இவன் இப்போ வந்திருக்கிறான், இவன் தான் நம்மளுக்கு பிடிக்காதவன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உனக்கு புரியலையா சிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ மீனாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்கு தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அதாவது என் பேரனோட கல்யாணத்தை நல்லபடியாக நீ நடத்தி காட்டு அப்படின்னு அவன் சொல்லாமல் சொல்லிட்டு போகிறான், உன் கல்யாணத்தை நடத்த விட மாட்டானா, அதை தான் என்கிட்ட சவாலாக அவன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கவும் இது கெட்டதுமே சிபி ஆவேசப்படவும் அப்போ அவங்க ஜானு தடுக்கிறாங்க, சிபி நீ கொஞ்சம் அமைதியாயிரு, இவங்கிட்ட எல்லாம் நம்ம சவால் விடலாமா, இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா குறிஞ்சிநாதன் காரில் ஏறுறதுக்காக வரும்போது அப்போ அம்முவை பார்க்குறாங்க. இவங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தேகப்பட்டுட்டே அவங்க காரில் ஏறி போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கணேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கேயா இருக்கிற, நான் இப்போ தான் ஜானு வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது என்னங்கய்யா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அங்கே வந்தீங்களா, நான் மாடியில் தான் இருந்துறேங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா, ஆமாம் கெஸ்ட் ஹவுஸில் யார் இருக்காங்க அப்படிங்கவும் அந்த தமிழோட ஃபேமிலி தான் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சரி தமிழோட அம்மா ஃபோட்டோவை எடுத்து எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லும்போது எதுக்குயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத, நீ இந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடு அப்படிங்கவும் உடனே கணேஷும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அம்மு துணியெல்லாம் காயப்பட்டு இருக்கவும் கணேஷ் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து அங்கே பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க. அப்போ தமிழ் கிட்ட மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கிற, நீ எது சொன்னாலும் எங்கள் அத்தை கேட்குற நிலைமையில நீ கொண்டு வந்துட்டேலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ஜானுவும் சேதுவும் மேலே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம் எதுக்காக இந்த மாதிரி என்ன திட்டுறீங்க அப்படிங்கும் போது இங்கே பாரு மேடம்னு சொல்கிறேல்ல அதோட நீ நின்றுக்கிடணும், அதுக்கு மேலே உன் எல்லை கிடையாது, உன்னுடைய எல்லை நீ இந்த வீட்டுக்கு வேலை செய்யப்பட்டவ அவ்வளோதான், மற்றபடி உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்க. ஓப்பன் சம்யுக்தா வராங்க, ஆன்ட்டி நல்லா இவளை இப்படி திட்டுங்க அப்போ தான் இவளுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும் அப்படிங்கவும் ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக இருந்துக்கோ, நீ அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்ததோட சரி அதோட இருந்துக்கிடணும், ஆனால் அவனுடைய மனைவியை வரணும்னு சொல்லிட்டு நீ எந்த இடத்துலையும் நீ ஆசைப்பட்டுறக்கூடாது அப்படின்னு மீனா சொல்லவும் இதை கிட்டதுமே சம்யுக்தா சொல்கிறாங்க, என்ன ஆண்டி என்னையும் இவளையும் நீங்கள் ஒரே போல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான், இவ வேலைக்கு வந்தவா நீ அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக அந்த வீட்டுக்குள்ளே வந்தவா அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே முடியாது, நான் வரவும் விட மாட்டேன், என்ன என் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது, என்ன இருந்தாலும் சரிதான், இந்த வீட்டுக்கு மருமகன் சொன்னால் அது எங்கள் அண்ணன் பொண்ணு வெண்மை மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்தோம்னா ஜானு கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கவும் இப்போ சேது சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் இருக்கிறது தெரியாமல் அவங்க இந்த மாதிரிலாம் அத்தை பேசிகிட்டு இருக்காங்க, நான் போய் சொல்கிறேன் அப்படிங்கும்போது நீ எதுவும் பேச வேண்டாம் சேது, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அவன் என்ன தான் பேசுகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணினாலும் சரி தான் என் பையன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான், என் பையனுக்கு யார் பொண்டாட்டியாக வரும்னு சொல்லிக்கிட்டு நான் தான் தீர்மானிப்பேன், என்ன நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் மணமடையிலே என் பையன் பக்கத்தில் உட்காந்து தாலி வாங்கி கொடுலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, என் பையன் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவான், நான் அதை கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா, அது நடக்கவே நடக்காது, என்ன இருந்தாலும் சரிதான், வெண்பா தான் அந்த வீட்டுக்கு மருமக, அதனால உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, இந்த நிற்கிறாள் இவ அமைதியை இருந்துக்கிட்டே நல்லாவே கை நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை போட்டு அவங்க மீனா திட்டிக்கிட்டு போகவும் தமிழ் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சம்யுக்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு தமிழ் அத்தை வேணா திட்டலாம், ஆனால் எனக்காக சப்போர்ட் பண்ணுறோம் சிபி, சிபி எப்படி இருந்தாலும் சரிதான் அவங்க மீனா ஆண்டியை சமாதானப்படுத்திடுவான், அதனால சிபி எனக்கு தான் கிடைப்பான், ஆனால் உன்னை பார்த்தியா உனக்குன்னு யாருமே கிடையாது, அதனால சிபி உனக்கும் கிடைக்க மாட்டான், அதே மாதிரிக்கு ஆண்டியை ஆசைப்பட்டுட்டு இருக்காங்களே அந்த வெண்பா காலத்தில் தாலி கட்டுவாருன்னு அதுவும் நடக்காது, ஆக மொத்தத்தில் சிபி என் காலத்தில் தான் தாலி கட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது எல்லாத்தையும் ஜானு மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா
தாலி செய்கிற ஃபங்க்ஷனை தான் வந்து ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க ஜானு. அப்போ வந்து பார்த்தோம்னா தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது, அதனால் தாலி செய்கிற ஃபங்க்ஷனை நாளைக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் சரி மேடம் சொல்லிவிட்டு அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாலியை வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து அவங்க வைக்கிறாங்க, ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு வைக்கவும் அப்போ அவங்க வந்து பார்த்தோம்னா அமுதா வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே இந்த தாலியை சம்யுக்தா கழுத்தில் நான் ஏற விட்டுருவேன்னா என்ன, இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த தாலி எடுத்து அவங்க அப்படியே ஒரு இதை வச்சு அடிக்கிறாங்க. அதில் அந்த தாலி வந்து உடஞ்சி போய் இருக்கவும் அதை அப்படியே பார்த்தோம்னா அவங்க இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு வந்துருந்தாங்க, எதுவுமே யாருக்கும் தெரியாத மாதிரி. அடுத்த நாள் ஆனதுமே வந்து அவங்க ஐயர் வராங்க, வந்ததுமே ஜானு வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த தாலியை பிரித்து பார்க்கவும் அவங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்க ஜானுமா, தாலி உடஞ்சிருக்குது, இப்படி உடஞ்சிருக்கிறது அபசுகனமாக்கும் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே அமுதா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தணும், அப்படியே இந்த கல்யாணம் நடந்தாக்கி என் பொண்ணு கழுத்தில் தான் அந்த சிபி தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் உடனே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜானுவை பார்க்கும்போது இப்போ ஜானு வந்து கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போய் அவங்களோட தாலியை வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க. இந்த இருக்குது, இந்த தாலியை வச்சு நீங்கள் வந்து பூஜை நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த தாலி எடுத்து காட்டுறாங்க. அதை காட்டினதுமே சம்யுக்தா வந்து சொல்கிறாங்க, என்ன ஜானுமான்னு நினச்சிட்டு இருக்கிற நீ, இந்த தாலியை ஏன் கழுத்தில் சிபி கட்டுறதுக்கா, இது பழைய தாலி, அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் கழுத்தில் கட்டின தாலியாக்கும். இப்போ நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க தெரியுமா, உங்கள் கணவர் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது அந்த தாலியை ஏன் கழுத்தில் கட்டுறதாவது, இதுக்கு நான் சுத்தமாக சம்மதிக்கவே மாட்டேன், இந்த தாலி என் கழுத்தில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அப்படியே வந்து சோகமாக இருந்தாங்க ஜானு. உடனே தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, இந்த தாலியை பார்த்துட்டு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறியே, இந்த தாலிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அதை பற்றி நீ வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு இப்படி பேசிட்டு இருப்பியா என்ன. அந்த காலத்தில் ஜானுவோட கல்யாணத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே வசதி இல்லாத நேரம், அதனால ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து உன் கழுத்தில் 1 கிராம் தங்கம் கூட ஏறதுக்கு உன்னால் முடியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட நேரத்தில் தான் ஜானுவோட கணவர் வந்து கஷ்டப்பட்டு இந்த தாலியை 10 பவுனுக்கு வந்து அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து ஊர் ஜனங்க அவ்வளோ ஒரு முன்னாடியும் ஜானுவம்மா கழுத்தில் இந்த தாலியை கட்டுனாங்க. இந்த தாலியை வந்து அவங்க வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா. ஆனால் அது புரியாமல் நீ என்னென்னா இவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்கிறியே, இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கதை இருக்குது, ஆனால் அதுக்கு நீ மதிப்பு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இப்படிலாம் நீ வந்து அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு நீ பேசுகிறத நான் கொஞ்சம் கூட நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஆவேசத்தோட தமிழ் பேசவும் இது கேட்டதுமே ஜானு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த விஷயம் எப்படி தமிழுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ சம்யுக்தா வந்து ரொம்பவே வந்து அவமானப்பட்டு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. தமிழ் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை அவமானப்படுத்திட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி அசிங்கப்பட்டு போய் நிற்கவும் அடுத்தது வந்து அவங்க ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சாமி, இந்த தாலியை வச்சு நீங்கள் பூஜையை ஆரம்பிங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் வந்து அந்த தாலியை வச்சு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து தமிழை பார்த்துக்கிட்டே இருக்கவும் அப்போ வந்து அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தமிழ் வந்து ரூமுக்கு வராங்க. அப்போ உடனே வந்து ஜானு தமிழில் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஜானு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் அந்த தாலிக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கிறது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தமிழ்கிட்ட கேட்கவும் இது கேட்டதுமே தமிழ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, நம்ம ஆவேசத்தில் நம்ம பேசிட்டோம், ஆனால் இப்போ நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் திருன்னு முழிச்சிட்டு இருக்கவும் அப்போ கரெக்டாக முத்தம்மா அங்கே வராங்க. அப்போ முத்தம்மா வந்து சொல்கிறாங்க, ஜானுமா இந்த கதையெல்லாம் நான் தான் தமிழ்கிட்ட சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லிடவும் இது கேட்டதுமே நல்ல வேலை முத்தம்மாக்கா வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து நினைக்கவும் உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க, முத்தம்மா நீ தான் சொன்னியான்னு கேட்கும்போது, ஆமாம்மா நான் தான் தமிழ்கிட்ட இந்த கதையெல்லாம் உங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து தமிழை பற்றி அவங்க ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த தாலிக்கு நீ இந்த அளவுக்கு நான் மரியாதை கொடுக்கறது சரி, ஆனால் இந்த அளவுக்கு நீ மரியாதை கொடுத்து பேசின பார்த்தியா, உண்மையிலே தமிழ் உன் அளவுக்கு யாருமே வரமாட்டாங்க, உண்மையிலே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானுக்கு ஃபோன் வரவும் உனக்கு ஃபோன் பேசுறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ உடனே தமிழ் வந்து முத்தம்மா கிட்ட சொல்கிறாங்க, முத்தம்மாக்கா நல்ல வேலை என்னை வந்து காப்பாற்றினீங்க, அப்படி இல்லைன்னா நான் தான் உங்களுடைய பேத்திங்கிற உண்மை வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலையை நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்து என்ன ஜானு மாட்ட இருந்து தப்பிக்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே முத்தப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் தமிழ் நீ இப்படி இருந்து தாலியை பற்றி நீ சொல்லும் போதே நான் நினச்சிட்டேன் கண்டிப்பாக வந்து ஜானுமோ உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு, அதனால தான் நான் வந்து கரெக்டாக அவங்க கேட்கும் போது நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் நல்ல வேலையாக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க குறிஞ்சிநாதனை தான் காட்டுறாங்க. அப்போ அம்மாவோட ஃபோட்டோ வந்து கணேசை அனுப்பி வச்சுட்டாக்கி அவங்களுக்கு அம்மா யாருங்கிற உண்மை வந்து தெரிஞ்சிடும். அடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.